அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னா ஜென்ம நட்சத்திர பலன்கள். ஸோ வான வீதியில் 360 டிகிரியில் 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குன்ட்டு ஸோ அதை 27 நட்சத்திரோட பெயரில் வச்சு நாம் அழைக்கிறோம். ஸோ ஒரு மனிதன் இந்த 27 நட்சத்திர கூட்டத்தில் ஏதோ ஒரு திசையில் சந்திரன் பிரவேசித்துட்டு இருக்கும்போது பிறந்திருக்கான்ட்டு அனைவருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை வச்சு தான் ஒரு மனுஷனோட பிறக்கும்போது அவனோட நட்சத்திரம் எது, ஜென்ம நட்சத்திரம் எது, அதை பேஸ் பண்ணி அவன் என்ன ராசியில் பிறந்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நட்சத்திர பலன் அப்படின்றது எப்படின்னா, ஸோ ஒரு கிரகத்தை வச்சோ இல்லை ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடத்த வச்சோ நம்ம அனுசரிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இது பல கிரகங்களினுடைய கூட்டு கலவை, அதுதான் இந்த நட்சத்திர பலனோட முழு பலனாக இருக்கும். 2-3 கிரகங்கள் சேர்ந்தால் எது மாதிரியான பலன்கள் வரும், அதுதான் அந்த நட்சத்திர பலனோட சூட்சுமமே. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நம்ம பொது பலனை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சந்திரன். ஏன்னா நட்சத்திரம்னும் போது சந்திரன் இருக்கக்கூடிய திசை தானே. ஸோ அப்போ அந்த சந்திரன் எங்கே இருக்கார், அதனுடைய காரகம். ஸோ சந்திரனோட காரகத்தை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ராசிநாதன், அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, அதனுடைய காரகம், ராசிநாதனோட காரகத்தை எடுத்துக்கணும். மூன்றாவதாக நட்சத்திர அதிபதியின் காரகம். இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லும்போது பொது பலன் கிடைக்கும். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களால் அதிகம் விரும்பப்படுவார். எதையும் அப்படியே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இவங்கெல்லாம் எது இருந்தாலும் விவாதம் செஞ்சு அதுக்கப்புறமா தான் அதை ஏற்றுப்பாங்க. அதே நேரத்தில் மிகவும் தைரியசாலியான இவர்கள், தர்ம குணமும் இருக்கும். அதே மாதிரி சாஸ்திரத்தில் ஈடுபாடு இருப்பாங்க. இவர்களுக்கு சம்டைம்ஸ் இவங்களுக்கு சற்று முன்கோபம் வரும். சம்டைம்ஸும் சொல்கிறதோட எப்போதும் வரும்னு கூட சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி நேர்மையான எண்ணங்கள் அவங்களுக்கு நிறையவே இருக்கும், சரிங்களா, இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தெரிவாங்க, ஓகேங்களா. ஆனால் பழகினா தான் அவங்களோட ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட பொது பலனை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சந்திரனை பற்றி கேரக்டர்ஸும் நாம் தெரிஞ்சுக்கணும், செவ்வாயை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி கேது. ஸோ அந்த சந்திரன், செவ்வாய், கேது இந்த 3 கிரகங்களோட கூட்டு பண்புகளோட கலவை தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், சரிங்களா. அது அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் ராசிநாதன் மற்றும் நட்சத்திரநாதன் இருவரும் கொடூர கிரகங்கள். ராசிநாதன் யார்? செவ்வாய். நட்சத்திரநாதன் யார்? கேது. இந்த 2 பேர் கொடூர கிரகங்கள். அது கொடூரம்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் இயற்கை அசுபர்கள், சரிங்களா. இவர்கள் நல்லவங்களாக இருந்தாலும் ஜாதக கட்டத்தில் பட் இவரோட செயல்கள் மற்றவங்களை வருத்தப்பட செய்துவிடும். நன்றி. உங்கள் ஆஸ்ட்ரோ சதீஷ்.